ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, தமிழ்காரங்க சாப்பாடு எங்கே அதிகமாக கிடைக்கும் சொல்லுங்கள். தமிழ் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஒன்லி இட்லி, தோசை இந்த மாதிரி காலையில் டிஃபன் மாத்திரம் தான் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நைட்டுக்கெலாம் வந்து நான் ஒன்லி சப்பாத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். லஞ்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஃபுட்டு மராட்டிக்காரங்களோட அந்த சப்பாத்தி, ஒரு குத்து ஒரு பச்சரிசி சோறு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதில் ஒரு 2-3 பாஜி, அந்த பாஜியை வந்து வாயில் வைக்க முடியாது, காரம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த சாப்பாடெலாம் வந்து வாயிலே கொடுக்க முடியாது. அதனால் தமிழ் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பூர், நம்ம அது என்ன சொல்கிற பாண்டு அந்த ஏரியா, தாராவி, கொஞ்சம் அவுட்டோரில் கொஞ்சம் உள்ள மெயின் மும்பை போனால் மாத்திரம்தான் அந்த இடங்களில் வந்து நம்ம தமிழ் சாப்பாடு, அதுவும் பிரியாணி அந்த மாதிரி தான் சாப்பிட முடியுமே தவிர, என்ன சொல்கிறது, சாம்பார் அப்படின்னா நம்ம இட்லிக்கு செய்கிற மாதிரி ஒரு சாம்பார் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்லாம். மற்றபடி நம்ம ஊர் சாப்பாடு ஸ்பெசிஃபிக்காக புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் செப்பரேட்டாக வச்சு சாப்பிட்ற சாப்பாடு இங்கே அவ்வளோவா இருக்காது. ஆனால் தமிழ்காரங்க ஏரியாவில் அங்கே தாராவி சைடில் வந்து பரோட்டா, பிரியாணி, அது இதுன்னு எல்லா ஐட்டமுமே அங்கே நம்ம தமிழ்காரங்க ஏரியாங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஊர் ஃபுட்டுக்குள்ளே கிடைக்கும். பட் ஆனால் அதில் எது ரொம்ப மெயினாக நம்ம தமிழ்காரங்க என்ன சொல்கிறது, எல்லோரும் மிக்ஸ் ஆகி சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து மராட்டிக்காரங்க அதிகமாக நம்ம தமிழ்காரங்களோட சாம்பார் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சாம்பார் வந்து அதிகமாக எல்லா இடத்துலையுமே இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் பிரியாணி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, தம் பிரியாணி எல்லா பக்கம் இருக்கும். அந்த பக்கமும் வந்து பரோட்டா அந்த மாதிரி ஏரியா எல்லாமே வந்து அந்த சைடில் கிடைக்கிறதுனால அங்கிட்டு இது மட்டும்தான் நம்ம தமிழ் சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியும், கிடைக்கும். புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக பாம்பேயில் வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா அந்த ஃபுட் வந்து அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி ரெகுலராக எடுத்துக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, சப்பாத்தி இந்த மாதிரியே சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வெறுத்துரும். என்னடா இப்படி இருக்குது சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் அப்படின்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யார்ட்டையாவது தமிழ்காரங்கள்ட்ட வந்து சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது ரெடி பண்ணி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படி சொல்லி டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போய் செஞ்சு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ரோட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன இந்த மாதிரி பாவ் பண்ண அந்த மாதிரி சில பேர் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சப்பாத்தி சாப்பிட்டு மேனேஜ் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே கொஞ்சம் ஃபுட்டுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.